ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றின காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சூடாகுது. இதில் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கலாம். அதில் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த சைடு நான் தக்காளியும் வெங்காயமும் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இது எடுத்துட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் புளி தண்ணி வேகணும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்படியே இதில் கொஞ்சம் வீட்டில் ரெடி பண்ண வடகம் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். காரக்குழம்புக்கு, மீன் குழம்பு, காரக்குழம்புக்கெலாம் இந்த வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். குழம்பு ரொம்ப வாசனை இருக்கும். அதனால் அதை போட்டுக்கிட்டோம். வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் இந்த வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம் சேர்த்து இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிளகாத்தூள், ஒரு 4 பச்சை மிளகாவும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயோட போய் மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் அந்த வாசனை இருக்காது, பச்சை வாசனை இருக்காது. 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இதை நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிங்க வச்சுருக்கேன்.
முருங்கைக்காய் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு இருக்குது, ஒரு 3 கத்திரிக்காய் தான் வச்சுருக்கேன். இது காய்கறி சேர்க்கும் போது கட் பண்ணி போட்டுக்கலாம். முன்னாடியே கட் பண்ணி வச்சா கருப்பாயிடும் கத்திரிக்காய். எண்ணெயில் போடும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். மசாலாவில் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தோன்னா கத்திரிக்காய் கருப்பாகிடும், கலர் மாறிடும். அதனால் நம்ம இதை மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய், இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலரி கொடுத்துக்கலாம். மசாலா இந்த காய்கறி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த காய்கறி கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். புளி இதுக்கு ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இந்த காரக்குழம்பு வைக்கிறோம். ஊர்லலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பாங்க, சோம்பு சேர்த்து. அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு காய் ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி இந்த குழம்புக்கு ரொம்ப தேவையில்லை, நான் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் ஊற்றாமல் புளி நிறையா ஊற்றி வச்சா அது புளி குழம்பு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம தேங்காய் சோம்புலாம் அரைச்சி போடுறோம், அதனால் புளி நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டா போடணும். நான் கொஞ்சம் புளி தான் ஊற வச்சேன். புளி ஊற்றி வச்சு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கம்மியாக தான் இருக்குது உப்பு. நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புல நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன், டேஸ்ட் நல்லா வரும். இப்போ நமக்கு காய்கறி நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். நல்லா கலரி கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இது வெந்ததுக்கப்புறம் குழம்பு
மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நமக்கு அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆயிங்க, இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம இந்த குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே. நம்ம கடைசியாக மல்லியில சேர்த்துட்டு இந்த குழம்ப ஆஃப் பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாய்ங்க.